அதாவது படத்துக்குள்ளே அது வந்து அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது அந்த படத்துக்குள்ளே இருக்கிற படம். அதை தாண்டி நம்ம பண்ணுற படத்துக்கு அந்த செட்டில் தான் கதை, அதே செட்டில் வெளியில் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து சொன்னது அந்த ரீப்பர் தெரியணும், அந்த அங்கே இருக்கிற வந்துட்டு ஒரு அயன் தெரிஞ்சிடக்கூடாது, அங்கே இருக்கிற சுற்றி அங்கே இருக்கிற அந்த சேர்ஸு, ஷூட்டிங் அட்மாஸ்பியர், டைரக்டர் உட்காரக்கூடிய சேர்ஸு, இது எல்லாம் அந்த கதைக்கு, அதாவது படத்துக்குள்ளேயே வெளியில் இருக்கிற கதைக்கு, படத்துக்குள்ளேயே உள்ள இருக்கிற கதைக்கு தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதுல்ல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எது வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும், எது ஒயிட்டாக தெரியும். சில விஷயங்கள் வந்து ரெட்டும் ப்ளூவும் பிளாக்காகவே தெரியும் காமிச்சிங்கன்னா. இப்போ ஒரு 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 ஃப்ரேமில் நீ ரெட் கலர் ஷர்ட்டை நான் ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டிருந்தேன்னா 2 பேருமே பிளாக்காக தெரியும். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேலன்ஸ் பண்ணுறது, அது எது ஒயிட்டாக தெரியும் எது பிளாக்காக தெரியும். ஒரு ஃப்ரேமில் பிளாக்கும் ஒயிட்டும் மிடில் இதெல்லாம் வந்துட்டு பேலன்ஸாக இருந்துட்டே இருக்கிற கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணும்போது, அப்போ எந்தெந்த கலர் வந்துட்டு பிளாக்காக தெரியும், எந்தெந்த கலர் ஒயிட்டாக தெரியும், எந்தெந்த கலர் கிரேவாக தெரியுன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒர்க் பண்ணணும்.